வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழக அரசு துறையிலேருந்து தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதாமல் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி 15,500லேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி 50,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். அப்ளை பண்ணுறக்கு எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டேரக்ட் இன்டர்வியூக்கு மட்டும் உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மூலிமா நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். போத் மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். நாங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கோம், நாங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நான் காட்டுறேன். ஸோ அதை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இந்த ஜாபை பற்றியான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராமோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணிங்க. எல்லா விதமான ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் நீங்கள் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ் இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரெண்டையுமே அவங்க வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எவ்வளோ பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஜ் இருக்கும். பட் நீங்கள் 4 பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க 2 பேஜை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில் பண்ணணும். இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேபிட்டல் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் உங்கள் நேம் வந்து ஃபில் பண்ணிங்க. இங்கே இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க தமிழில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கிலீஷில் இருக்குது, ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அதுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த ஏஜை வந்து எப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1/7/2021 அன்னைக்கு உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஏஜ் கால்குலேட்டர் போட்டு கூட நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அண்ட் நேம் ஆஃப் த பேரண்ட், ஸோ இங்கே வந்து பேரண்டா கார்டியனா ஹஸ்பண்டா, ஸோ 3ல் எந்த நேம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த நேமை வந்து டிக் பண்ணிங்க. பேரண்ட்னா பேரண்ட்டை வந்து டிக் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது நேஷனாலிட்டி இந்தியன் மென்ஷன் பண்ணிங்க. ரிலீஜியன் என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜன். கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணிங்க. ரேஷன் கார்டு நம்பர், ஸோ இங்கே வந்து கேட்டிருக்க எல்லாத்தோட இங்கே வந்து காப்பி டு பி அட்டாச்சுன்னு கொடுத்துருக்காங்களா சைடில். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அந்த எல்லாத்தோட ஜெராக்ஸ் தான் வைக்கணும். எப்போவுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறீங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் தான் வச்சு அனுப்பணும். எதையும் ஒரிஜினல் வச்சு அனுப்பக்கூடாது. ஸோ அந்த ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சு நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணணும். ஸோ ரேஷன் கார்டு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் எனி ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது முன்னுரிமை கோருகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை வந்து PWD கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஆதரவற்ற விதவைகளாக இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணும். அதோடைய சர்டிஃபிகேட்டையும் இங்கே வந்து அட்டாச் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல NIL அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் பாசிங் மந்த் இயர் அண்ட் கிளாஸ், ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிவிட்டு அது எந்த வருஷம் நீங்கள் பாஸ் அவுட் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க, எந்த ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படிங்கிறதே கொடுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷர்ஸாக இருக்குன்னா NIL அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் உங்கள் கிட்ட இருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது கவர்மெண்ட்லையா ப்ரைவேட்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி அதர் குவாலிஃபிகேஷன் இஃப் எனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைப் ரைட்டிங் தெரியுமா, இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் இஃப் எனின்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுக்கணும். அதோடைய காப்பி அட்டாச் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்த NILன்னு போட்டு மென்ஷன் பண்ணிங்க. அண்ட் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இமெயில் ID அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. அது கூட என்னென்னலாம் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும்னா இங்கே எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃப் டு பி அட்டாச், இல்லை காப்பி டு பி அட்டாச்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஜெராக்ஸையும் நீங்கள் வந்து சேர்த்து அனுப்பணும். இப்போ நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்தால எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அலுவலக உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட அடிப்படை பணி, ஸோ பணிநிலை என்னென்னா அடிப்படை பேசிக் லெவலில் தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க.
சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதிலிருந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி 58,100 ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆதி திராவிடராக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லா கம்யூனிட்டி இன்க்ளூடிங் ஜென்ரல் கேட்டகரி 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு மேலே என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்லேயும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ எந்த அட்ரஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ எந்த லாங்குவேஜில் அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்க. கமிஷனர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். ஸோ நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஈவினிங் 5:45 அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் 10ஆம் தேதி நவம்பர் 10ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. நவம்பர் 10ஆம் தேதி சாயங்காலம் 5:45 அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சிஸை வந்து அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் 4 பேஜ் தான் இருக்குது. அதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ். நீங்கள் வந்து பொது போட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பை.